நைட்டு 6:30 மணிக்கு மேலே எங்கள் ஊரில் செம்ம மழைங்க. பாருங்கள் எப்படி இடி இடிக்குதுன்னு. இதை வீடியோ பிடிக்கிறதுக்கே நான் பயந்துட்டு தான் பிடிச்சேன். சரி இந்த மழையில் ஏதாவது சூடாக செஞ்சு சாப்பிட்லான்ட்டு பாஸ்தா வீட்டில் இருந்ததா, சரின்னு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேனில் ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பாஸ்தாவை போட்டு மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு இதுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பாஸ்தா எப்படி வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, இதை அழுத்தினீங்கன்னா 2ஆக உடையும். அப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டையும் குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தாக்கு தேவையான உப்பையும் சேர்த்திக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு லிட் போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க பாஸ்தாவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா எம்மியான பாஸ்தா ரெடி. இந்த மலைக்கு சூடாக சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. இந்த மாதிரி ரெசிபிகள்லாம் பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.